மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் இது புரட்டாசி மாதமாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னால் நிலம் வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. அடுத்தபடியாக யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. அதோட மேனுஃபேக்சரிங் லைனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அதெல்லாம் வாங்குவதற்கு இருக்கான்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கும். லோன் எதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த வாரம் வந்துடும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயம். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நன்மையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காதல் விஷயங்கள் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடியில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுடைய ஜாபில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்குது. 2 பேரில் யாருக்காவது வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக இருக்கும். உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமல் பிஸ்னஸ் இல்லாமல் கொஞ்சம் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணிட்டு காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் நீங்கள் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல வெற்றி கிட்டும்.